பேக் டு மை சேனல். நான் சொல்றத எவ்வளவு பேர் ஃபேஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க டிரைவர்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, ஏறுறது ஒருத்தரோ 2 பேரும். நீங்க எங்க இறங்கணும்? பாயிண்ட்ல தான் இறங்கணும். நடுவுல ஒருத்தர் ஏத்துங்கன்றீங்க. எக்ஸ்ட்ரா கேட்டா மட்டும் ஏன் கேக்குறீங்க? அப்ப ஆப்ல வரத கேளுங்கன்றீங்க. இல்லைன்னா டாங்கும் கத்துறீங்க. எல்லாத்தையும் நாங்க ஃபாலோ பண்றோம்ல. அப்படியே நீங்க வந்து 1 கிலோமீட்டர் கழிச்சு ஒருத்தர் ஏத்துறீங்க. அதுல வந்து டிராப் ஆப்ஷன் 1 2 டிராப் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை நீங்க புக் பண்ணா கூட அவங்க மாதிரி ஏத்தலாம். அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கேட்டா மட்டும் அதெல்லாம் ஒரு ஆப்ஷன் எல்லா டிரைவர் இப்படிதான் ஏத்தாங்க. இந்த மாதிரி டிரைவர் ஆட்டோ டிரைவர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவன் ப்ராப்பரா அவன் புக் பண்ணியிருந்தானா அவனை ஏத்துங்க. இல்லைன்னா அவனுக்கே நம்ம வந்து ஒருத்தர் ஷேர் ஆட்டோ நம்மளுது நம்மளே 50க்கு 100க்கு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல இன்னொரு கேட்டகரி என்ன தெரியுமா? போற மல்லிகைலாம் இங்க நிறுத்து அங்க நிறுத்து, நான் பால் வாங்கணும், தயிர் வாங்கணும், முட்டை வாங்கணும், குழந்தைக்கு டைப்பர் வாங்கணும், அது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் வாங்குவாங்க. ஆனா எக்ஸ்ட்ரா கேட்டா மட்டும் நீ ஏன் கேட்கிற? ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ண, நீ அதெல்லாம் கேட்க கூடாது. இல்ல எல்லா லாயர் மாதிரி கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி யாராவது ஃபேஸ் பண்ணியிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மெயினா சொல்றேன், உங்களுக்கு ஒரு தேவை இருக்கா? அப்ப காசு எக்ஸ்ட்ரா கொடுங்க. எக்ஸ்ட்ரானா ஒரு 2000 3000 1000 200 இல்ல, ஒன்றும் இல்லை, 20 ரூபாய் தான் எக்ஸ்ட்ராவே கேட்பாங்க மேக்சிமம். அதுவும் வந்து கிலோமீட்டர் கணக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குவாங்க. நீ வந்து பால் வாங்கணும், முட்டை வாங்கணும், தயிர் வாங்கணும், நான் அங்க ஒருத்தர் ஏத்துனாங்க, என் தங்கச்சி நிக்கிறேன், எங்க அப்பா நிக்கிறாரு, எங்க அம்மா நிக்கிறேன், ஒருத்தர் ஏத்துறீங்களா? அதுக்கு நீங்க தாராளமா தரலாம். எல்லாரும் பண்ணல, ஒரு சில கஸ்டமர் மட்டும் தான் இந்த மாதிரி டெய்லி ஒரு தலைவலி பிடிச்சி வந்து ஏறுதுங்க வண்டியில.